Hi everyone, welcome to the PHP video tutorial series session. இந்த செஷன்ல நாங்க பார்க்க போற ப்ரோக்ராம் இதுக்கு முதல் வீடியோஸை நீங்க பார்த்துருந்தா தான் இது சிம்பிளா இருக்கும். இல்லாட்டி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா கஷ்டமா இருக்கும். ஸோ இது இந்த சீரீஸை முதலே ஃபாலோ பண்ணி கொண்டு வருவீங்களா இந்த ப்ரோக்ராம் வெரி வெரி சிம்பிள். ஸோ இதுல ஒரு சின்ன விஷயம் தான், பட் டிஃப்ரெண்டா பார்க்க போறோம். 3 நம்பர்ல பெரிய நம்பரை கண்டுபிடிக்கிற பிக்கஸ்ட் நம்பரை கண்டுபிடிக்கிறதா. பட் இதுக்கு முதல் வீடியோல நாங்க பார்த்த அதாவது டிஃபால்ட்டா ஒரு நம்பரை டிஃபைன் பண்ணிட்டு அதுல எது பெரிய நம்பர்னு சொல்லி பார்த்துனாங்க. பட் இந்த வீடியோவில் பார்க்க போறது யூசர் கொடுக்குற நம்பர்ல எது பெரிய நம்பர். 3 டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சு ஒரு பட்டன் வச்சு யூசர் 3 டெக்ஸ்ட் பாக்ஸ்ல 1 2 3 கொடுக்க அதுல பெரிய நம்பர் எதுன்னு சொல்லி அந்த நம்பரை கண்டுபிடிக்கிறது. முதல் பார்த்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு கன்செப்ட் கிளியரா விளங்கிட்டுதான்டா அதை ஜஸ்ட் இன்டர்ஃபேஸுக்கு அப்ளை பண்ண போற விஷயம் தான் இதுல பார்க்க போறோம். ஓகே, வழமையான ப்ரொசீஜர். HTML டேக் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, தென் ஹெடர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். டைட்டில், அந்த பேஜுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறோம். லார்ஜஸ்ட் நம்பர்ன்னு சொல்லி டைட்டில் கொடுத்துட்டோம். டைட்டில் டேக்கை க்ளோஸ் பண்ணிட்டோம். தென் ஹெடரை ஓப்பன் பண்ணிட்டு பொடிக்குள்ள வளமையை போல ஒரு ஃபார்ம், அந்த மெத்தட் ஒன்று போஸ்ட் பண்ற மெத்தடோட ஒரு ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்றோம். தென் முதலாவது டிஸ்பிளே பண்ற மாதிரி என்ட ஃபர்ஸ்ட் நம்பர், அதுக்கு கீழே அதுக்குரிய டெக்ஸ்ட் பாக்ஸ், இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் என்னும் கொடுக்கலாம், நம்பர் என்னும் கொடுக்கலாம். நோட்டமேட்டர் டைப் டெக்ஸ்ட் என்ன நம்பர் என்ன எல்லாத்துக்குமே டெக்ஸ்ட் பாக்ஸ் HTML வரும். ஸோ இதுல நேம், உங்களுக்கு அந்த நேமை பற்றி வடிவா தெரியும், கிளியரா கொடுக்கணும். இங்க கொடுக்குற நேமை தான் அங்க நாங்கள் போஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்து செகண்ட் நம்பர், பிரேக், தென் அதுக்குரிய டெக்ஸ்ட் பாக்ஸ், இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட், நேம் இதுல நம்பர் 2 கிளியரா இருக்கணும். இந்த நம்பர் 2 தான் நாங்கள் அங்க கொடுப்போம் போஸ்ட் பண்ற வேல்யூ. இதே மாதிரி enter the number 3. இந்த டியூட்டோரியல் நான் கொஞ்சம் குயிக்கா போறேன், ஏனெண்டா இது உங்களுக்கு ஆல்ரெடி ஃபேமிலியரான ஒரு விஷயம் தான். ஸோ முதலே இது இந்த ப்ரோக்ராம் கிளியரா பார்த்துட்டோம். இப்போ ஜஸ்ட் அதுக்குரிய இன்டர்ஃபேஸை கிரியேட் பண்றோம். அதுக்கு பிறகு ஃபைனலா சப்மிட் பட்டன், ஃபார்ம் க்ளோஸ் பண்ணிட்டோம், பாடி க்ளோஸ் பண்ணியாச்சு, HTML க்ளோஸ் பண்ணியாச்சு, தென் PHP ஓபன் பண்றோம். இது கூட சிம்பிளா இருக்கும். அங்க செய்த அதே விஷயம்தான். இஃப் இசட்டை பற்றி நாங்கள் கிளியரா ஒரு தனியொரு வீடியோ பார்த்துருக்கிறோம். ஸோ சப்மிட்டில் வேல்யூஸ் இருக்கான்னு சொல்லி எல்லா போஸ்டையும் செக் பண்ணோம். இசட் போஸ்ட் நம்பர் 1 போஸ்ட் பண்ற நம்பர் 1 என்ற வேரியபிளுக்கு. இப்போ உங்களுக்கு இங்க நம்பர் 1 இங்க நம்பர் 1 இங்க நம்பர் 1 எந்த விதமான கன்ஃபியூஸும் இருக்காது. எது என்னத்துக்குன்னு சொல்லி நான் கிளியராக சொல்லிட்டேன். இந்த நம்பர் 1 தான் இதுல கொடுக்குற நேமை தான் இங்க கொடுப்போம். இது நாங்க புதுசா கிரியேட் பண்ற வேரியபிளுக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கிற வேல்யூ அசைன் பண்றோம். நம்பர் 2 தென் நம்பர் 3 போஸ்ட் பண்ணி 1 2 3ல இருக்கிற வேல்யூ முழுக்களையும் எடுத்துட்டோம் உள்ள. இப்ப அடுத்த இஃப் கண்டிஷன், இதான் நார்மலான மெயினான ப்ரோக்ராமிங் பார்ட். நம்பர் 1 நம்பர் 2 விட பெருசா இருந்தா அண்ட் அதே நேரம் நம்பர் 1 நம்பர் 3 விட பெருசா இருந்தா என்ன டிஸ்பிளே பண்ணுவோம்? நம்பர் 1 பெருசான்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணுவோம். தென் எல்ஸ் பார்ட்ல அடுத்த ஒரு இஃப், நம்பர் 2 நம்பர் 1 விட பெருசா இருந்தா, நம்பர் 2 நம்பர் 3 விட பெருசா இருந்தா எக்கோ நம்பர் 2 பெரிய நம்பர்.
இதுகள் ரெண்டுமே சரி வரலைன்னா ஆட்டோமேட்டிக்காவே நாங்க வந்து சொல்லுவோம் எக்கோ நம்பர் 3 வந்து பெரிய நம்பர். ஓகே, so that's all. We'll compile this. ஓகே, கம்பைல் பண்ண இந்த மாதிரி நாங்க கிரியேட் பண்ண இன்டர்ஃபேஸ் வரும். இதுல இன்டர்ஃபேஸ்ல 23 கொடுக்குறேன், தென் 45 கொடுக்குறேன், தென் வந்து 5 கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து query சப்மிட் பண்ணினா எனக்கு வந்து 45 பெரிய நம்பர்னு சொல்லி வரும். 10 கொடுக்குறேன், இதுல 4 கொடுக்குறேன், தேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து 55 சொல்லி கொடுக்குறேன். சப்மிட் query 55 வந்து பிக்கஸ்ட் நம்பர்னு சொல்லி வரப்போகுது. ஓகே, சேம் ப்ரோக்ராமில் புதுசா ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் வந்து செய்ய போறேன். இப்போ எங்கட இஃப் எல்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு விளங்கி இருக்கணும். இங்க இஃப் இருக்கு, தென் ஒரு எல்ஸுக்குள்ள இன்னொரு இஃப் இருக்கு, தென் எல்ஸ் இருக்கு. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா இந்த எல்ஸுக்குள்ள இருக்கிற இஃப வந்து எல்ஸ் இஃப் சொல்லி கொடுக்க போறேன். எல்ஸுக்குள்ள இருக்கிற இஃப வந்து எல்ஸ் இஃப் சொல்லி கொடுக்க போறேன். அடுத்த எல்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஸோ இங்க ஒரு பிரேக்கெட்டை வந்து ரிமூவ் பண்ண வேண்டி வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை கம்பைல் பண்ணாலும் எங்களுக்கு சேம் அவுட்புட் தான் வரும். இஃப் அது இல்லாத மிச்சத்துக்குள்ள எல்ஸுக்குள்ள இஃப போட்டுனாங்க. இப்போ இதுல நம்பர் 1 வந்துட்டா ஓகே, நம்பர் 1 பெரிய நம்பர் சொல்லி எடுபடாத நேரத்துல பிறகு வந்து மிச்சம் இருக்கிறதுகளுக்குள்ள இஃப போட்டு செக் பண்ணாங்க. ஸோ இதை வந்து இஃப் எல்ஸுக்குள்ள இஃப போடுறதுக்கு பதிலாக எல்ஸ் இஃபண்டே நீங்க டிரெக்டா போடலாம். ஸோ எல்ஸ் இஃப்னு சொல்லி போட்டா இந்த இஃப் முடிச்சு அடுத்தது வந்து எல்ஸ் இஃப் ரன் பண்ணும். ஸோ இப்படி நீங்க மல்டிபிள் எல்ஸ் இஃப் வந்து போடலாம். இதை வந்து நாங்க இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ்ன்னு சொல்லி இதை வந்து தனி ஒரு டுட்டோரியல்லே வந்து பார்ப்போம். ஜஸ்ட் இதே வந்து கம்பைல் பண்ணி பார்ப்போம். இதை கம்பைல் பண்ண வேண்டாம். 10 45 20 submit query 45 is a biggest number என்று சொல்லி வரும். So there is no any changes in the output. ஓகே, ஸோ உங்களுக்கும் எந்த விதமான சேஞ்சஸும் வந்து வராது. ஸோ இதை வந்து கிளியரா எங்க டிலீட் பண்ணி எங்க வந்து எல்சிஃப் போட்டிருக்கேன்னு சொல்லி அந்த பிளேஸை வந்து நீங்க வடிவா பார்த்து வடிவா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் இன் திஸ் வீடியோ. ஸோ அடுத்ததா வந்து ஒரு புதிய விஷயத்தோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஃபைன்.